ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைலில் கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அருமையானது, ஆரோக்கியமானது, சுவையானது. ஒரு கோவக்காய் நாலாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, அப்புறம் வரமிளகாத்தூள், நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்படி வச்சு கையில் நல்லா இப்படி பெரட்டி விடுங்க. அந்த காயில் உள்ள ஈர பசையினாலேயே எல்லாம் இப்படி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது செமையான ஒரு கோவக்காய் ஃப்ரை. இது ரொம்ப ஆரோக்கியமானது. உடல் எடையை குறைக்கிறதுக்கும், மலச்சிக்கலுக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஆரோக்கியமானது. ஒரு அரை மணி பாருங்கள், அரை மணி நேரத்து ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோன்னு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பாருங்க கோவக்காய் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா இப்படி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை மாற்றிடலாம். வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடலாம். கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா இப்படி வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். நம்ம எப்பயுமே வெங்காயம் வணங்குறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவேன். நான் உப்பை சேர்த்துக்கிட்டேன். நல்லா இப்படி வணக்கி விட்றேன். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டை நான் தட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி போட்டனால ஒரு 2 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு, இந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டனால இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நான் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் நல்லா ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நல்லா அந்த சாரோட நல்லா இருக்கும். இந்த தக்காளியோட டேஸ்ட்டு அந்த கோவக்காயில் இறங்கும். அதுக்காக தான். இப்போ தக்காளி நல்லா வணங்கட்டும். இந்த அளவுக்கு தக்காளி வணங்கினதுக்கப்புறம் நம்ம லைட்டாக வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த கோவக்காய் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணி நல்லா வறுத்து விடுங்க. இப்படி நல்லா வணக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கியிருக்கணும். இது சர்க்கரை நோய்க்கு கூட ஒரு அருமையான மருந்து மாதிரி.
இப்படி வந்து நீங்கள் சேர்க்குறனால உடலில் இருக்கிற எடைகள், உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு இதெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சு போகும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் வந்து கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஓகே, பாய்.